ஒருவன் தன் சிநேகிதர்க்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. யோவான் 15:13. இது வல்லமையுள்ள வசனங்கள், சுருக்கமான சிந்தனை. அமெரிக்க தேசத்துல ஒஹாயோ அப்படிங்கிற ஒரு மாநிலத்துல ஒருத்தர் ரே பிளாக்கன்ஷிப் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாராம். அவர் ஒரு நாள் அவர் வீட்டுல இருக்கும்போது காலைல பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு இருந்தாரு. அப்போ அவர் ஜன்னல் வழியா எட்டி பார்க்கும்போது அங்க மழை நீர் வடிக்கிறதுக்காக அந்த கால்வாய் வெட்டி வச்சிருந்திருக்காங்க. ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ். அதுல பாத்தீங்கன்னா பயங்கரமா ஸ்பீடா தண்ணி ஓடிட்டு இருந்திருக்கு. அதுல ஒரு சின்ன குழந்தை தவறி விழுந்திருக்கு. ஒரு பெண் குழந்தை தவறி விழுந்து அந்த தண்ணியில அடிச்சிட்டு போறத அவர் பார்த்தாரு. அவருக்கு நல்லா தெரியும் அந்த மழைநீர் கால்வாய் நேரா போய் ஒரு பெரிய கல்வெட்டுக்குள்ள போய் உள்ள போயிடும். அந்த கல்வெட்டு ரொம்ப ஆழமா இருக்கும். அந்த ரோடு அடியில போயிட்டு தான் அந்த கல்வெட்டுல போய் சேரும்னு தெரியும். அவர் அந்த வரைக்கும் அந்த குழந்தை போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உயிர் தப்பவே முடியாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். அவர் என்ன பண்ணாரு, அவர் சமைச்சிட்டு இருந்ததை அப்படியே விட்டுட்டு உடனே ஓடி போய் கால்வாய்க்குள்ள குதிச்சு அந்த குழந்தைய அவரோட கரத்தை பிடிச்சுக்கிட்டாராம். அந்த கரத்தை பிடிச்சுக்கிட்டு கடைசியில அவரும் சேர்ந்து தண்ணியில அடிச்சுட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. அவருக்கு அங்கங்க கையை தேடி பார்த்ததுல ஒரு சின்ன கல்லோ ஏதோ ஒண்ணு அவர் கையில தட்டுப்பட்ட உடனே அதை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருந்தாரு. ஃபயர் ரெஸ்கியூ வர்றது வரைக்குமாவது குழந்தைய காப்பாத்தணுமேன்னு அவர் யோசிச்சுட்டு இருந்தாரு. ஆனா அந்த ஃபயர் ரெஸ்கியூ வர்றதுக்குள்ளேயே அவர் அந்த குழந்தையும் தண்ணியும் காப்பாத்தி அந்த கரைக்கு விழுந்துட்டாரு. ஆனா உடம்பெல்லாம் நல்ல அடி, பயங்கரமான அடி. அதிசய விதமா அந்த குழந்தையை தப்பிச்சது, இவரும் தப்பிச்சிட்டார். அவரோட இந்த செயலுக்காக அவருக்கு கோஸ்ட் கார்டோட சில்வர் லைஃப் சேவிங் மெடல் கொடுக்கப்பட்டது. ஆனா எல்லாரும் பேசிக்கிட்டது என்னன்னா, அவருக்கு அது கொடுத்தது ரொம்ப கரெக்டானது. ஏன்னா தன்னுடைய உயிரை கூட பொருட்படுத்தாம அந்த குழந்தையோட உயிரை காப்பாற்றணும்னு அவர் தண்ணியில குதிச்சார். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவருக்கு நீச்சலே தெரியாது. குழந்தை உயிருக்கு போராடிட்டு இருக்குன்னு பார்க்கும்போது அவர் எதையுமே யோசிக்கல. நீச்சல் தெரியுமா தெரியாதான்னு ஒண்ணுமே யோசிக்கல. தான் உயிரை கொடுத்தாது அந்த உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் தான் ஓடிச்சு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நம்மளெல்லாம் மீட்டுக்கொள்ள அவர் தன்னோட உயிரை, இதெல்லாம் என் உயிர் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது, என் பிள்ளைகள் இவர்கள் எல்லாம் என்கிட்ட சேரணும், பிதாவோட அன்போட சேர்ந்து நாங்க நித்தியமா இவங்க கூட வாழணுங்கிற ஒரே எண்ணத்தோட இந்த பூமிக்கு ஒரு தரித்திர கோலமாயி நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அந்த அன்பை நம்ம நினைச்சு பார்ப்போம். அந்த அன்புல வாழ நம்ம முயற்சி செய்வோம். பிறருக்காக உயிரையும் கொடுக்க துணிகிற அந்த அன்பு நம்மள இருக்குதா? இயேசு கிறிஸ்துவின் அன்பு நம்மள இருக்குதான்னு யோசிச்சு பார்ப்போம்.